ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லும்படியான சொன்ன காரியம் ஏற்கனவே நீங்கள் கேட்ட காரியமாய் இருந்தாலும் அதில் தெளிவாக உங்களுடைய உள்ளத்தில் அது ஆழமாய் பதிய வேண்டும் என் ஆண்டவர் விரும்புகிறபடியால் திரும்ப திரும்ப அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படி ஆவியானவர் விரும்புகிறபடியினால் அந்த காரியத்தை உங்களோடு நான் பேசுகிறேன். நாம் எதற்காக கூடி வந்திருக்கிறோம்? எழுப்புதலுக்காக, ஜெபிப்பதற்காக. அதற்கு தான் இந்த முழுஇரவு ஜெபத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். 72ஆம் ஆண்டுகளிலே முழுஇரவு ஜெபம் முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட போதும் எழுப்புதல் தரிசனத்தோடு தான் ஆரம்பிக்கப்பட்டது. எழுப்புதலுக்காக ஜெபிக்கத்தான் சகோதரர் தினகரன் அவங்க, சகோதரர் ஜீவானந்தம் அவர்கள் பிரயாசப்பட்ட இந்த முழுஇரவு ஜெபத்தை நடத்தி கொண்டு வந்தார்கள். அந்த மாதிரி மறுபடியும் எழுப்புதல் காலம் சமீபித்து விட்டபடியால், உலக எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல் சமீபித்து விட்டபடியால் ஆண்டவர் இந்த முழுஇரவு ஜெபத்தை செய்யும்படி தேவ மனிதருடைய உள்ளத்தை ஏவி எழுப்பி இன்னைக்கு முழுஇரவு ஜெபங்கள் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த முழுஇரவு ஜெபத்தினுடைய நோக்கம் வரப்போகிற மாபெரும் எழுப்புதல், அதுக்காக ஜெபிப்பதற்கு தான். இது கடைசி காலம். கடைசி காலத்தில் வரப்போகிற உலக எழுப்புதல், உலகம் தழுவின எழுப்புதல். ஒவ்வொரு காலங்களிலே ஒவ்வொரு தேசங்களிலே எழுப்புதல் வந்தது நமக்கு தெரியும். தென்கொரியா தேசத்தை எழுப்புதல், ஸ்காட்லாந்து தேசத்தை எழுப்புதல், வேல்ஸ் தேசத்தை எழுப்புதல், அசூசா ஸ்ட்ரீட் எழுப்புதல், இந்தோனேஷியா எழுப்புதல், பென்சகோலா அமெரிக்காவில் இருக்கிற அந்த பட்டண எழுப்புதல், டொரண்டோ பிளெஸிங் எழுப்புதல் என்று நிறைய எழுப்புதல்களை கர்த்தர் உண்டாக்கினார். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு குறிப்பிட்ட தேசம், அவைகளுக்காக உண்டாக்கப்பட்ட எழுப்புதல். ஆனால் இனி வரப்போகிற எழுப்புதல் தான் உலகம் தழுவின எழுப்புதல். என்றால் ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது. அவர் எந்த நேரத்திலும் வெளிப்படலாம். ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டபடியால் அவருடைய வருகைக்கு முன்னால நடக்க வேண்டிய மாபெரும் எழுப்புதல், இதான் எண்ட் டைம் வேர்ல்டு ரிவைவல். உலகம் முழுவதிலும் இருக்கிற தேவ மனிதர்கள் இந்த எழுப்புதலை எதிர்பார்த்து தான் இந்த 2010 2030 10 ஆண்டுகளை எழுப்புதலின் ஆண்டுகளாக அறிவித்திருக்கிறார்கள். டிகேட் ஆஃப் ரிவைவல். அதனால தான் உலகம் முழுவதிலுமே இன்னைக்கு எழுப்புதலை குறித்து அதிகமாய் பேசப்படுகிறது. நல்ல மனதில் பதித்து கொள்ளுங்க. நான் விசுவாசிக்கிறேன் 2030க்குள்ள உலகத்தை அசைக்கிற எழுப்புதல் வந்துவிட போகிறது. அல்லேலூயா. இனி அதிக காலம் இல்லை. 72 எழுப்புதலுக்காக முழுஇரவு ஜெபம் ஆரம்பிக்கப்பட்ட போதும், உபவாச ஜெபங்கள் நடத்தப்பட்ட போதும் எப்போ எழுப்புதல் வரும் என்று தெரியாது. ஒரு நீண்ட கால ஜெபமாக போய்கொண்டிருந்தது. ஆனால் இப்போ அப்படி அல்ல. எழுப்புதல் காலம் சமீபித்து விட்டது. நடக்கிற காரியங்களை உன்னிப்பாக நீங்கள் கவனித்தால் உள்ளங்களவு மேகம் எழும்பி விட்டது. பெருமழையின் இரைச்சல் கேட்க ஆரம்பித்து விட்டது. எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. அதைத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ கடைசி காலத்தில் இந்த 10 ஆண்டுகள் எழுப்புதலின் ஆண்டுகள் என்று உலகம் முழுவதும் இருக்கிற ஆவிக்குரிய தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எல்லா சபைகளும் அதை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த எழுப்புதல் திட்டத்தில் இங்கே வந்திருக்கிற நீங்கள், முக்கியமாய் சென்னை பட்டணத்தில் இருக்கிற நீங்கள், இந்த எழுப்புதல் திட்டத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கடைசி கால எழுப்புதல் திட்டத்துக்காக தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை நீங்கள் ஸ்கூல்ல படித்து கொண்டிருக்கலாம், நீங்களும் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கல்லூரியில படித்து கொண்டிருக்கலாம், இந்த கடைசி கால எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் ஒரு ஃபேக்டரியில வேலை செய்து கொண்டிருக்கலாம், எழுப்புதல் திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு வியாபாரியாக இருக்கலாம், உங்களையும் தேவன் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு ஊழியரா இருக்கலாம், அரசாங்க அதிகாரியா இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம். நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த கடைசி கால எழுப்புதல் திட்டத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதை ஆழமாய் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த எழுப்புதல் திட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் தேவன் பங்கு வைத்திருக்கிறார்.
நீங்க தெளிவாக வேதத்தை வாசித்து இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு பகுதியாய் சொல்லும் பொழுது உங்களுக்கு விளங்கி விடும். நீங்களும் எழுப்புதலுக்காக, கடைசி கால எழுப்புதலுக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால தான் இங்க வந்திருக்கிறீர்கள். முக்கியமாக இந்த சென்னை பட்டணம் எழுப்புதலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பட்டணம். 1ஆம் நூற்றாண்டு எழுப்புதல் எருசலேமிலே உண்டானது. நல்லா நீங்க வேதத்தை கவனமா பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கும்போது அங்குதான் எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. 1 நூற்றாண்டு எழுப்புதல், 1 நூற்றாண்டிலே உண்டான எழுப்புதல்ல தான் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் சபை பரவினது என்ற சரித்திரத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. அப்ப 1 நூற்றாண்டு எழுப்புதல் எங்க ஆரம்பித்தது? எருசலேமில். மேலறையிலே கூடி வந்த 120 பேர்கிட்ட தான் அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. அங்குதான் எழுப்புதல் அக்கினி போடப்பட்டது. பரிசுத்தாவின் அக்கினி இறங்கி வந்து அவளை நிரப்பினார். அங்குதான் ஆரம்பம். அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்ட எழுப்புதல் தான் உலகம் முழுவதிலும் பரவி உலகம் முழுவதிலும் திருச்சபைகளை கொண்டு வந்தது என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். அதே மாதிரி இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பட்டணம் தான் சென்னை பட்டணம். அதனால இந்தியாவின் எருசலேம் சென்னை பட்டணம். நான் அதை விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்தியாவின் எருசலேம் சென்னை பட்டணம். அல்லேலூயா. தேவன் எழுப்புதலை ஆரம்பிப்பதற்கு ஒரு இடம், ஒரு கூட்டம், ஒரு ஜனங்களை தேவன் நோக்கி பார்க்கிறார். அன்றைக்கு மேலறையில 120 பேர் தாகத்தோடு கூடினார்கள். அன்றைக்கு அவங்களுக்கு எழுப்புதல் என்றால் என்னென்று தெரியாது, பரிசுத்தாவியானுடைய அக்னி என்றால் என்னவென்று தெரியாது, அந்த அனுபவங்கள் அவங்களுக்கு விளங்காது. புதிய பாஷை பேசுவோமா தெரியாது, தீர்க்க தரிசனம் வெளிப்படுமா தெரியாது. ஆனா அவங்க இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்து அங்குதான் எழுப்புதல் ஆரம்பித்தாரு. ஆனால் இன்றைக்கு நமக்கு ஓரளவுக்கு தெரியும். வேதத்தை வாசிக்க ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும், அந்த அக்னி வரும்போது என்ன நடக்கும், எப்படி அந்த எழுப்புதல் பரவும் என்பதை அப்போஸ்தலர் நடபடிகள் மூலமாக தெளிவாய் பார்க்கிறோம். அப்போ நீங்க அறிந்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எருசலேமில் எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வரும்போது அந்த எழுப்புதல் அக்னி சமாரியாவுக்குள்ளே பரவுகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வரும் பொழுது செசரியா பட்டணத்துக்குள்ளே அந்த எழுப்புதல் பரவுகிறது. இதெல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் முழுவதிலும் சபைகள் வந்துவிட்டது. அப்போ எழுப்புதலுடைய விளைவு என்ன? வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ரிவைவல்? நம்ம எழுப்புதல் ஜெபிக்கிறோமே, எழுப்புதல் வந்தா என்ன நடக்கும்? எழுப்புதலுடைய விளைவு என்னன்னு பார்த்தா, எழுப்புதலுடைய ரிசல்ட் எல்லா இடத்துல சபைகள் வளர்ந்து பெருகும். அதான் தேவனுடைய திட்டம். அதைத்தான் அப்போஸ்தலர் 9:31 சொல்லுகிறாரு. அதற்குத்தான் வழிகளை ஆயத்தப்படுத்துவதற்கு இன்றைக்கு நம்முடைய பாஸ்டர் அவர்களுடைய தலைமையில் ஒவ்வொரு மாவட்டமாய் போய் இருக்கிற பாஸ்டர்ஸை உற்சாகப்படுத்தி கிராமங்கள் தோறும் சபைகளை ஆரம்பிக்கும்படி அவங்க செயல்படுத்துவதற்கு தூண்டி எழுப்ப காரணம் என்ன? ஒரு மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதல் வரும் பொழுது அத்தனை கிராமத்துல சபைகள் உண்டாயிருக்க வேண்டும். எல்லா சபைகளும் வளர்ந்து பெருக வேண்டும். தேசம் முழுவதுமே இது நடக்க போகிறது. அதுதான் தேசத்தை மறுரூபமாக்குகிற தேவனுடைய திட்டம். எழுப்புதல் என்பது சத்தம் போட்டு பாடுவதோ, ஆவில நிரம்பி நடனம் ஆடுவதோ, வேகமாய் கைத்தட்டுவதோ, துள்ளி குதித்து பிரசங்கம் பண்ணுவதோ அல்ல. நாம் எல்லாம் இதைத்தான் எழுப்புதலாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாட்டு ரொம்ப எழுப்புதலா இருந்துச்சு, இந்த பிரசங்க நல்ல துள்ளி குதிச்சு பிரசங்கம் பண்ணார், எழுப்புதலாய் இருந்தது என்று. எழுப்புதல் என்பது பரிசுத்தாவியானுடைய வல்லமையினால் மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை பெறுவது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானுடைய வல்லமையினால் மறுரூபமாக்கப்படுவதுதான் எழுப்புதல் என்பது. ஒரு மனிதனுக்குள்ளே எழுப்புதல் வருகிறது என்றால் ஆவியானுடைய வல்லமையினால் அவனுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளே எழுப்புதல் என்றால் ஆவியானுடைய வல்லமையினால் குடும்பம் மறுரூபமாக்கப்படும்.
ஒரு சபைக்குள்ளே எழுப்புதல் என்றால் ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபை மறுரூபமாக்கப்படும். அப்படித்தான் ஒரு கிராமம், ஒரு பட்டணம் முற்றிலும் மறுரூபமாக்கப்பட்டு விடும். எல்லாரும் ஆண்டவரை துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவனுடைய நல்ல கபடமற்ற ஒரு நல்ல இருதயம் உண்டாயிருக்கும். ஒரு எழுப்புதல் வந்துட்டா என்ன நடக்கும் மக்களுக்குள்ள என்று நீங்க சிம்பிளா அறிந்து கொள்ளணுமானா அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வேத வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுகிறாரு. 46, 47 வசனம் பாருங்க. எழுப்புதல் அப்பதான் ஆரம்பித்தது. என்ன நடக்கிறது? அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். எழுப்புதல் வரும்போது இதுதான் நடக்கும். முதலாவது ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வருகிற விசுவாசிகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பாங்க, கபடமில்லாத இருதயத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு கபடே இருக்காது. பொறாமைன்னா என்னன்னு தெரியாது, எரிச்சல்னா என்னன்னு தெரியாது, புறங்கூறுவதுன்னா என்னன்னு தெரியாது. கபடமற்ற ஒரு இருதயம் எல்லாருக்குள்ளும், அந்த மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதுதான் ஆவியானவர் கொடுப்பது. தேவனை துதித்த ஜனங்கள் எல்லாரிடத்திலும் நற்சாட்சி பெற்றவளாயிருப்பார்கள். தினந்தோறும் ஞானஸ்நான ஆராதனை இருக்கும். தினந்தோறும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுவார்கள். இதுதான் எழுப்புதல் வரும் பொழுது நடக்கிற காரியம். இது நடக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. அப்போ எழுப்புதல் என்பது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை பெறுவது. சரி, எருசலேமில் இருந்து எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. இந்த ஆரம்பித்த எழுப்புதல் தான் தேசம் முழுவதிலும் பரவிற்று, இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் பரவிற்று. அடுத்து என்ன நடக்குது நீங்க பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு பெரிய சபை. எருசலேமுக்கு பிறகு அந்தியோகியாவில் தான் பெரிய சபை. அங்கிருந்த ஆண்டவர் பவுலையும் பர்னபாவையும் ஆண்டவர் பிரித்து விட சொல்லுகிறார். அப்பொழுது ஆசியா முழுவதிலும் எழுப்புதல் அக்கினி பரவுகிறது. அவங்க போன இடெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. ஆசியா முழுவதிலும் சபைகள் உண்டாகிவிட்டது, ஆசியா கண்டம் முழுவதிலும். அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இனிமேல் ஆசியாவிலே நீங்கள் வசனத்தை சொல்ல வேண்டாம், இங்கே எழுப்புதல் பரவிவிட்டது, வசனம் பரவிவிட்டது, திருச்சபை பெருகிவிட்டது, அடுத்து நீங்கள் மக்கெதோனியாவுக்கு போக வேண்டும். ஆவியானவர் வழிநடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே எழுப்புதல் பரவுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அப்படியானால் எருசலேமில் ஆரம்பித்த அந்த எழுப்புதல் ஆசியா கண்டம் முழுவதிலும் பரவி, ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் பரவி, எங்கும் திருச்சபைகள் வந்துவிட்டதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்க பைபிள்ல திரும்ப திரும்ப வாசிக்கும் போது எபேசு சபை, பிலிப்பேரு பட்டணத்தில் உள்ள சபை, கலாத்திய சபை, தெசலோனிக்க சபை, இப்படி அத்தனை பட்டணத்தில் உள்ள சபை, எல்லா பட்டணத்துல சபை வந்து விட்டது. ஆசியா கண்டம் முழுவதிலும், ஐரோப்பா கண்டம் முழுவதிலும். அந்த சமயத்தில் தான் இந்தியாவிலும் எழுப்புதல் வந்தது. அல்லேலூயா. தோமாவை ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்புகிறார். தோமா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்த அக்னியை சுமந்து கொண்டு இந்தியாவுக்கு வருகிறார். 20 வருஷம் இங்கே ஊழியம் செய்து லட்சக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த தோமா வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்கள் தங்கி ஊழியம் செய்த பட்டணத்துல தான் நீங்க இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பட்டணத்துல கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். இங்கே தங்கி ஊழியம் செய்து திரளான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய பலத்த அற்புதங்கள் வெளிப்பட்டு இருக்கிறது. அதனால தான் அவர் மீது பொறாமை கொண்டு சாத்தான் அவருக்கு விரோதமாய் ஒரு மனிதனை எழுப்பி அவரை கொல்லும்படி தூண்டினான். அவர் இந்த பட்டணத்தில் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார். அப்ப நீங்க இருக்கிற பட்டணம் என்ன பட்டணம்? தோமாவின் பட்டணம். எல்லாரும் கரமைத்து சொல்லுங்க, தோமாவின் பட்டணம். தோமாவின் பட்டணத்துல நீங்க இருக்கிறீங்க. தோமா ரத்த சிந்தின பட்டணம். அப்ப எழுப்புதல் அக்கினி
முதல் நூற்றாண்டிலேயே இந்தியாவுக்குள்ளே வந்துவிட்டது. இங்கு வரைக்கும் அந்த எழுப்புதல் அக்கினி பரவினதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சபை சரித்திரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆப்பிரிக்கா கண்டம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் எத்தியோப்பியா மந்திரியை பிலிப்பு சந்தித்து செய்தி சொல்லி அந்த அக்கினி இப்பொழுது ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ளே எடுத்து செல்லப்படுகிறது. அந்த மந்திரி மூலமாக அந்த நாட்கள்ல இந்த 3 கண்டங்கள் இருந்தது என்றுதான் அநேகர் சொல்லுகிறார்கள். அதாவது ஆப்பிரிக்கா கண்டம், ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம். அந்த நாளில் ஆஸ்திரேலியா கண்டமும் இல்லை, அமெரிக்கா கண்டமும் இல்லை. அவைகளெல்லாம் உருவாகி 500 ஆண்டுகள் தான் ஆகிறது. அப்ப அந்த நாளில உலகம் முழுவதிலும் சபை வந்துவிட்டது. உலகம் முழுவதிலும் எழுப்புதல் அக்கினி பரவி விட்டது. அன்றைக்கு இருந்த 3 கண்டத்திலும் எல்லா இடத்திலும் இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டு விட்டது. இந்த எழுப்புதல் செய்தியை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இது முதல் நூற்றாண்டிலே உண்டான எழுப்புதல். இப்போ கடைசி நம்ம பகுதியில வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையின் கடைசி நாட்களிலே அதே மாதிரி ஒரு எழுப்புதல், உலகத்தை அசைக்கிற எழுப்புதல் உண்டாக போகிறது. இந்த கடைசி கால எழுப்புதல் முதல் நூற்றாண்டு எழுப்புதலை விட பல மடங்கு வல்லமை உள்ளதாயிருக்கும். ஏனென்றால் இந்த எழுப்புதல் வந்தவுடனே இயேசுடைய 2ஆம் வருகை இருக்கும். அல்லேலூயா. இந்த எழுப்புதல் மூலமாய் கோடி கோடி கோடியான மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகள் பெருகி எல்லாரும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற சமயம்தான் எக்காலம் துணிக்கப்படும் மணவாளனாக இயேசு வருவார். மணவாட்டி ஆயத்தப்பட்டு நெருக்கும் பொழுதுதான் மணவாளன் வருவார். அல்லேலூயா. அப்படியானால் இது எழுப்புதலுக்கான, இந்த ஆண்டவருடைய வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்துவதற்கான எழுப்புதல். இது உலகத்தை ஆயத்தப்படுத்துவதற்கான எழுப்புதல் தான் இந்த கடைசி கால எழுப்புதல். அதுக்கு ஜெபிக்கத்தான் தேவன் நம்மை தூண்டி கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அந்த எழுப்புதல் அன்றைக்கு எருசலேம் பட்டணத்திலே உண்டானது. இன்றைக்கு சென்னை பட்டணத்திலே இந்த எழுப்புதல் உண்டாக வேண்டும். இதுதான் சென்னை, இந்தியாவினுடைய எருசலேம் பட்டணம். அப்படின்னா எருசலேம் பட்டணத்தை குறித்து சில காரியத்தை அறிந்து கொள்ளணும். அங்கே என்ன நடந்ததோ அதே காரியம் சென்னையிலே நடக்க போகிறது. அல்லேலூயா. நான் அதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதே காரியம் இங்க நடக்க போகிறது. அந்த எழுப்புதல் வந்தா என்ன நடக்கும்? சென்னை பட்டணம் எப்படி மாறும்? முதல்ல அது தெரியணும். எழுப்புதலை குறித்த சிந்தை நமக்குள்ள வரணும். எழுப்புதலை குறித்த தரிசனம் நமக்குள்ள வரணும். அது நமக்குள்ளே வந்து தாக்கத்தை உண்டாக்கினால்தான் நமக்குள்ளே எழுப்புதலை குறிக்காக ஜெபிக்கிற ஜெபமும் தீவிரமாகும். சரி, முதல் நூற்றாண்டில் எருசலேம் பட்டணம் எப்படி மாறினது? சென்னை எப்படி மாற போகிறது? முதலாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எழுப்புதல் ஆரம்பித்த அதே நாளிலே, ஒரே நாளிலே 3000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறார்கள். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, தினந்தோறும் சபையில ஜனங்கள் சேர்க்கப்படுகிறார்கள். தினமும் தினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் சென்னையில நடக்க போகிறது. ஒரு செய்தி கேள்விப்படுவோம், தினந்தோறும் சென்னையிலே ஞானஸ்நான ஆராதனை நடக்கிறது. எல்லா நாளுமே ஞானஸ்நான ஆராதனை நடக்கிற செய்தி வரப்போகிறது. அல்லேலூயா. ஆமா, திங்கட்கிழமை இந்த இடத்துல, செவ்வாய்க்கிழமை இந்த இடத்துல, புதன்கிழமை இந்த இடத்துல ஞானஸ்நானம். ரட்சிக்கப்படுறவங்க போய் எடுத்துக்கொள்ளலாம். தினந்தோறும் சபையில் ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட வேண்டும். இது நடக்க போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும். முதல்ல இந்த எழுப்புதல் அப்போஸ்தலர் நடபடிகள் தான் இந்த கடைசி கால எழுப்புதலை திரும்ப போகிறது. அதே மாதிரி பலத்த வல்லமையோடு வரப்போகிறது. அப்ப தினமும் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். 3000, 5000 ஒரே நாளில் 5000 பேர் சென்னையிலே ஞானஸ்தானம் எடுத்தாங்க அப்படின்னு செய்தி வர வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. இந்த செய்தி வரும்னு விசுவாசிக்கிறீங்களா? வரும். நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க.
ஒரே நாள் 5000 பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அது அந்த காலத்துல. இப்போ ஒரே நாள்ல 10,000, 20,000, 50,000 ஞானஸ்தானம் எடுக்கும்படி ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாகும். அதான் எழுப்புதல். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திரள் கூட்ட விசுவாசிகள். அந்த வசனம் சொல்லுகிறது, திரளான விசுவாசிகள், திரள் கூட்ட விசுவாசிகள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். பார்த்தீங்களா? ஒரு மனம், ஒரே இருதயம், ரொம்ப முக்கியம். இதுதான் வசனம் திரும்ப திரும்ப சொல்ல. ஒரே இருதயம், ஒரே மனம் காணப்பட்டது. திரளான விசுவாசிகள், திரள் கூட்ட விசுவாசிகள். 3000, 5000 எண்ண முடியும். திரள் கூட்டம்னா என்ன அர்த்தம்? 3000 சொல்லப்பட்டிருக்கு பைபிள்லயே, 5000 சொல்லப்பட்டிருக்குது. இப்ப திரள் கூட்ட விசுவாசிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது? எண்ண முடியல. எவ்வளவு பேர் இருக்கும் இந்த ஜெபத்துக்கு? எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? அது முதல்ல ஒரு 3000 பேர் வந்தாங்க, இப்ப 5000. இப்போ உள்ள சேர் இவ்வளவு இருக்கும், வெளியே இவ்வளவு, அங்க சொல்ல முடியல. அது இருக்கும் ஒரு 15,000, 20,000, 25,000 இருக்குயா. யாராலுமே கணிச்சு சொல்ல முடியல. திரள் கூட்டம். இதுதான் நடக்க போகிறது. சென்னையிலே நடக்க போகிறது, தமிழ்நாட்டிலே நடக்க போகிறது, இந்தியாவிலே நடக்க போகிறது. திரள் கூட்ட விசுவாசிகள் எண்ணவே முடியவில்லை. இத பார்க்க எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் விரும்புறேன். அதனாலதான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் அதை விரும்ப வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். அதுக்காக ஜெபிக்கணும். இந்த வசனம் நிறைவேற போகிறது. திரள் கூட்ட விசுவாசிகள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வரும்போது அந்த வசனம் பாருங்க, திரளான புருஷரும் ஸ்திரீகளும் இங்கேயும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். திரளான ஸ்திரீகளும் புருஷர்களும். பொதுவா அந்த காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா முழு ஜெபத்துக்கு யார் அதிகமா வருவா? ஆண்களா பெண்களா? எந்த கூட்டத்துக்கு போனாலும் யார் அதிகமா இருப்பா? பெண்கள் கூட்டம் தான் அதிகம். இங்கேயும் பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கிறீங்க. அதனால இந்த பெண்கள் தான் அதிகம் வருவாங்க, அவங்க தான் ஈஸியா ஒப்பு கொடுப்பாங்க, அவங்க தான் அப்படின்னு சாதாரண மற்ற நினைக்க கூடும். அதனால தான் வசனத்தில் ஆவியானவர் என்ன எழுதியிருக்கிறார், அந்த எழுப்புதல் என்ன நடந்தது? திரளான புருஷரும் ஸ்திரீகளும் ஆண்களும் பெண்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பெண்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆண்கள் ரட்சிக்கப்படல. நிறைய பெண்கள் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க, ஆண்கள் அப்படியே இருக்கிறாங்க. எழுப்புதல் வந்துட்டா ஆண்கள் முதலாவது ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆண்களும் பெண்களும் ரட்சிக்கப்படுவார்கள், குடும்பமா ரட்சிக்கப்படுவார்கள். இதான் எழுப்புதல்ல நடக்க போகிற காரியம். வசனத்தில் ஆவியானவர் எழுதி வைத்த ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற போகிறது. திரளான ஆண்களும் பெண்களும் ரட்சிக்கப்படுவார்கள் பார்க்கிறோம். இப்ப 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இதான் எழுப்புதலின் உச்சக்கட்டம். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் பைபிளை கவனிங்க. இதெல்லாம் எழுப்புதலின் உச்சக்கட்டம். சென்னையில என்ன நடக்க போகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. விசுவாசிகள் பெருகினார்கள் என்று 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 6ஆம் அதிகாரம் வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, சீஷருடைய தொகை பெருகிற்று. அப்ப விசுவாசிகள் எல்லாம் எப்படி மாறிட்டாங்க? நீங்க எப்ப மாற போறீங்க? நீங்க விசுவாசிகளாவே இருக்க போறீங்களா, சீஷரா மாற போறீங்களா? சீஷரா மாறிட்டேன் அப்படின்றவங்க கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கூட்டத்தோட சும்மா கம்பல்ல கை வைத்து விடாது. சீஷர்னா என்ன, விசுவாசின்னா என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், சபைக்கு போறேன், நான் இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறேன், காணிக்கெல்லாம் தசமாக கொடுக்கிறேன், இது விசுவாசி. சீஷர்னா என்ன? இயேசு சொல்லுகிறபடி வாழுகிறேன்,
அவர் என்ன சொல்றார் அப்படிதான் நான் வாழுவேன். அவர் சொல்றது தான் எனக்கு வேதாந்தம். அவருடைய அடிச்சுவட்டில் நடப்பேன். அவரை பற்றி தினமும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பேன். அநேகர ரட்சப்புகளை வழிநடத்தி கொண்டே இருப்பேன். ஆராதனைக்கு நான் தனியா வரமாட்டேன். இந்த கையில ஒரு ஆத்மா, இந்த ஒரு கையில ஆத்மா பிடித்து கொண்டே தான் ஆராதனைக்கு நான் வருவேன். அவர்கள் தான் சீஷர்கள். ஒரு ஆத்மா கூட கொண்டு வரல, நீங்க எப்படி சீஷர் சொல்லுங்க? சீஷர் கூட்டத்தில் கை வைத்து அல்லேலூயா போடுறதுல நம்ம ரொம்ப திறமைசாலிகள். தனிப்பட்ட முறையில் யோசித்து பாருங்க. சீஷர்னா என்ன? விசுவாசின்னா என்ன? சீஷர்னா என்ன? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, நேசன் எடுத்துட்டீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க, தவறாம தசமா கொடுக்கறீங்க, வந்து அட்டன் பண்றீங்க, நீ விசுவாசி. அதுக்கு மேல ஒண்ணு செய்யலையே. பைபிள்ல என்ன சொல்லி இருக்கிறது? இயேசு வாழ்ந்தபடி தான் வாழுவேன், அவர் சொல்லுகிறபடி தான் செய்வேன், அதிகாலை எழுப்பி ஜெபம் பண்ணுவேன், இயேசு சொன்னபடி நான் வாழ்கிற வாழ்க்கை சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். இயேசுடைய வார்த்தை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மாற மாட்டேன். அவருடைய அடிச்சுவட்டில் நடப்பேன். அவருக்காக சிலுவை சுமப்பேன். சுயம் செத்து சிலுவை சுமந்து இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் தான் சீஷர்கள். நீங்க ஒருத்தர் கூட இயேசு பற்றி சொல்லாதவர்கள் சீஷர்கள் அல்ல. அப்ப இன்றைக்கு நீங்க சீஷரா மாறணும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகள் திரள் கூட்டமா இருந்தாங்க. 6ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் சீஷராய் மாறிவிட்டார்கள். எல்லாரும் ஊழியம் செய்தாங்க. சென்னையில என்ன நடக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை, காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. சாயங்காலம் ஆனா 3 மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் ரோட்ல நின்று இயேசு அறிவிக்கணும். 4 பேர் 5 பேர் 10 பேர் அல்ல, அவ்வளவு விசுவாசிகளை ரோட்ல இறங்கி டிராக்ஸ் கொடுக்கணும், இயேசு பற்றி அறிவிக்கணும். அவங்கதான் சீஷர்கள். உங்களை மாத்தாம கர்த்தர் விட போறதில்லை. உங்களை தெருவில் நிறுத்தாம ஆவியானவர் விட போவதில்லை. தெருவில் இறங்கணும். உடனே சொல்லுவோம், அது எங்க சர்ச்சில் பாஸ்டருக்கு வாலிபர்களாக ரெடி பண்ணியிருக்காங்க, ஒரு டீம் போய் அங்க ஊழியம் செய்யறாங்க, இங்க ஊழியம் செய்யறாங்க, அப்படி பெருமையா சொல்லுவீங்க. நீங்க சீஷரா என்னைக்கு மாறுவீங்க? இதான் எழுப்புதல் காலத்துல நடக்க போகிற ஒரு விஷயம். எல்லாரும் சீஷரா மாறிடுவாங்க. சென்னை பட்டணத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களை சீஷரா மாறிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த சுவிசேஷத்தை எதிர்க்கிறாங்க தெரியுமா? அந்த குரூப் இந்த குரூப் அவங்க இவங்க பேர் வச்சுக்கிட்டு நிறைய எதிர்க்கிற போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், மதமாற்றம் பண்றீங்க, மிரட்டுறான் பாருங்க. அவெல்லாம் மிரண்டு ஓடிடுவான். அவ்வளவு பேரும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு அவன் பயந்து ஓடிடுவான். பிசாசு துண்டை காணும் துணியை காணும் என்று ஒதுங்கி விடுவான். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேரை மிரட்ட முடியும்? எத்தனை பேரை போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்த முடியும்? எத்தனை பேரை ஜெயில போட முடியும்? எல்லாரும் சீஷரா மாறிட்டா இதான் நடக்க போகிறது. இதான் நடக்க போகிறது. சட்டம் கொண்டு வருகிறவன் தலையை பிச்சுக்கிடுவான். ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. மதமாற்றம் பண்றவங்களை நீங்க கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தினா 10,000 பேர் 20,000 பேர் கோர்ட்ல வந்து நிப்பீங்க. ஜட்ஜி பாப்பாரு, யார் அவங்க? இவங்கெல்லாம் மரம் மாத்தினவங்க, ரோட்ல பிரசங்கம் பண்ணாங்க, பிடிச்சிட்டு வந்துட்டோம். எத்தனை பேர்? 10,000 பேர். 10,000 பேரா? அந்த கோர்ட்ல 10,000 பேர் நிக்கிறாங்க, இந்த கோர்ட்ல 10,000 பேர் நிக்கிறாங்க. பிசாசு பைத்தியம் பிடித்தவனாய் மாறி விடுவான். நீங்க எழும்பணும். எல்லா விசுவாசிகளை சீஷரா மாறணும். அதான் எழுப்புதல். அதான் எழுப்புதல். இதை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் எழுப்புதல்ல நடக்க போகிற விஷயம். அப்ப இந்த எழுப்புதல் அன்றைக்கு எருசலேம் பட்டணத்தில் வந்தது. இந்த எழுப்புதல் சென்னையில வரணுமா வேண்டாமா? எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. கடைக்காரன்ட்ட கேட்கணும், ஐயா நேற்றுக்கு கடைக்கு ஜாமான் வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை கடை மூடி இருந்துச்சு, என்ன விஷயம்? நேற்றுக்கா நாங்கள் சர்ச்சுக்கு போனோம்ல, அதனால கடை திறக்கலை. அது காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து மத்தியானம் திறப்பீங்களே, முன்னால் காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து திறந்தோம், இப்போ காலையில் சர்ச்சுக்கு போவோம், சாயங்காலம் ஊழியம் செய்ய போயிடுவோம்.
அந்த நாள் வருகிறது. அப்படி சொல்றவங்க தான் சீஷர்கள். ஆமென். புரியுதா உங்களுக்கு எழுப்புதல்னா என்னன்னு? சும்மா எழுப்புதல் ஜெபிச்சா எழுப்புதல்னா என்னன்னு முதல்ல ஆழமா நம்முடைய உள்ளத்துல பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் தான். நீங்க வெளியே எங்க போக தேவையில்லை. அப்போஸ்தலர் நடபடிகளை திரும்ப திரும்ப வாசிங்க. அங்கதான் ஆவியானவர் எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். இதான் நடக்க போகிறது. இதான் எழுப்புதல். சும்மா டான்ஸ் ஆடுறது இல்லை எழுப்புதல். லைட்டை போட்டு டான்ஸ் ஆடுறதா எழுப்புதல்? பிசாசு ஏமாற்றுகிறான் வாலிபர்களை. அவங்க சொல்றாங்க வாலிபர்கள் அட்ராக்ட் பண்ணணும்னா லைட் போட்டு டான்ஸ் ஆடினா தான் வருவாங்களாம். யார் சொன்னது? யார் சொன்னது? எந்த முட்டாள் சொன்னது? இன்னைக்கு நிறைய வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் உபவாச ஜெபத்துக்கு ஆயிரக்கணக்காக வந்து முழங்கால் போட்டு அழுது ஜெபிக்கிறார்கள். எங்கிருந்து வர்றாங்க அவங்க? ஆவியானவர் எழுப்பி கொண்டு வருகிறார். ஆவியானவர் திட்டம் வைத்தாரு. மனுஷ மூளையில திட்டம் போட்டாரு. வாலிபர்கள் அட்ராக்ட் பண்றதுக்கு செய்யறாங்களா? ஆவியானவருக்கு தெரியும் வாலிபனை ரட்சித்து தீட்டு கொண்டு வந்து சேனையாக எழுப்பி கொண்டிருக்கிறார். இப்போ இலங்கைக்கு போனோம். 3 இடத்துல உபவாச ஜெபம். 3 நாள் உபவாச ஜெபம். பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் உபவாசம் முடிச்சிட்டு 5 மணி நேரம் டிராவல் பண்ணி நடுராத்திரி கொண்டு விடுவாங்க. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு காலையில் எழுப்பி அடுத்த நாள் உபவாச ஜெபம். அதை முடிச்சிட்டு 4 மணி நேரம் டிராவல் பண்ணி அடுத்த பட்டணத்துக்கு போனோம், அடுத்த மாகாணம். அப்படிதான் 3 மாகாணத்தை முடிச்சுட்டு ஓடி வந்தோம். அங்கெல்லாம் போனா ஆண்டவர் சொல்றார் வாலிபர்களை கூப்பிட அபிஷேகம் பண்ணு சொன்னா வந்து குமிஞ்சிட்டாங்க வாலிபர்கள். அவங்க எல்லாம் டான்ஸ் ஆட வரல, உபவாசம் பண்ணி தேசத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. தௌசண்ட்ஸ்ல வந்திருக்கிறாங்க. ஐயா ஆயிரக்கணக்காக வர்றாங்க. இது எழுப்புதல். இதான் எழுப்புதல். சாத்தான் காண்பிப்பது அது மாய்மாலமான எழுப்புதல், பொய்யான எழுப்புதல். அது நிக்காது. வாலிபர்கள் அழுது கண்ணீரோட ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் வித்தியாசமா செயல்பட ஆரம்பித்து விட்டார். அறிந்து கொள்ளுங்க. அப்ப இந்த எழுப்புதல் தான் சென்னைக்கு அவசியம். தவறான எழுப்புதலுக்கு நேராய் பிசாசு டைவர்ட் பண்ணுகிறான். அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்க அப்போஸ்தலர் நடபடிகள் தான். வசனத்துக்கு திரும்புங்கள். Back to the Bible, back to the word of God. தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம். அதில் தான் கவனம் செலுத்த வேண்டும். ஆவியானவர் அதான் எனக்கு சொன்னார். நான் எழுப்புதலை பற்றி நிறைய புத்தகம் வாசித்தேன். ஒவ்வொரு நாட்டு எழுப்புதல் எல்லாம் எனக்குள்ள எக்ஸைட்மெண்ட் கொண்டு வந்தது. ஆண்டவர் சொன்னார், மகனே அந்த எழுப்புதல் அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த காலத்துக்கு உரியது. ஆனா இந்த கடைசி கால எழுப்புதலை நீ பார்க்கணுமான அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு போ. அப்ப நான் வாசிப்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை ஆண்டவர் என்னை காண்பித்தார். இதுதான் எழுப்புதல். இதுதான் வரப்போகிறது. இதுதான் இந்தியாவில் நடக்க போகுது, சென்னையில நடக்க போகிறது. அல்லேலூயா. இந்த எழுப்புதலுக்கு தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொருவரும் எழுப்புதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். இதுல யாரும் விடப்பட முடியாது. எழுப்புதல்னா அது வாலிபர்கள், அது முழு நேர ஊழியர்கள் இல்ல. வியாபாரிகளுக்கும் எழுப்புதல் பங்கு இருக்கிறது. ஐடில வேலை பார்க்கிறவங்களுக்கு எழுப்புதல் பங்கு இருக்கிறது. ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு எழுப்புதல் பங்கு இருக்கிறது. என்ன ஸ்கூல்ல எழுப்புதல் வரப்போகிறது. எல்லாருக்குமே எழுப்புதல் பங்கு இருக்கிறது. அப்ப எருசலேமில் என்ன நடந்ததோ அதான் சென்னையில நடக்க போகிறது. அப்ப அதை மனதில் கொள்ளுங்கள். அப்ப சென்னையில் என்ன நடக்கும்? அந்த வசனத்தை பார்த்தா அப்போஸ்தலர் 6:7 சீஷருடைய தொகை சென்னையில மிகவும் பெருகிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. சீஷருடைய தொகை சென்னை பட்டணத்திலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று. அல்லேலூயா. ஒரு நாள் வரப்போகுது. இந்த கட்சி அந்த கட்சி, எங்க கட்சியில் எவ்வளவு பேர் இருக்காங்க, எங்க கட்சியில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கணக்கு சொல்றாங்கல்ல. ஒரு நாள் வரப்போகிறது. இயேசுவின் கட்சியில தான் திரள் கூட்டம் பேர் இருக்க போகிறாங்க. எல்லாரும் இயேசுவின் சீஷராக அவரை பின்பற்ற போறாங்க. அவருடைய தொகை பெருகிற்று. அப்ப இந்த வசனத்தை எழுதுவதை குறித்து ஒரு வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? அந்த நாட்கள்ல எருசலேமில் 2 லட்சம் மக்கள் வசித்தாங்களாம். 2 லட்சம். எருசலேம் பட்டணத்துக்குள்ள வசித்தது 2 lakhs people அந்த பட்டணத்துக்குள்ள.
இந்த வசனம் சொல்லப்பட்ட போது கிட்டத்தட்ட more than 50% சீஷராய் மாறிவிட்டார்கள். அப்படின்னா 1,00,000க்கு அதிகமான பேர் சீஷரா மாறிட்டாங்க. அதனாலதான் அப்போஸ்தலர்களை அவங்க கூப்பிட்டு, உங்கள் போதகத்தினாலே இந்த பட்டணத்தை நிரப்பி விட்டீர்கள் சொல்றாங்க. மத தலைவர்கள் யாரை பார்த்தாலும் ஏசுன்றான், உங்க போதகத்தினாலே நிரப்பி விட்டீர்கள் என்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு பாதிப்பை கொண்டு வந்தது பட்டணத்துக்குள்ள. இந்த பாதிப்பு சென்னைக்குள்ள வரணும், வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பாதிப்பு வரப்போகிறது. அந்த பாதிப்பு வரணும். அப்போ 1 கோடி பேர் இருக்காங்கன்னா சென்னையில 50 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இயேசுவை பின்பற்றுகிற சீஷரா மாறிட்டா இந்த பட்டணம் எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. என்னைக்காவது கற்பனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? கற்பனை பண்ணி பாருங்க. 50 லட்சம் பேர் சும்மா பேர் கிறிஸ்தவங்கள ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இயேசுவின் சீஷரா மாறிட்டாங்கன்னு வைங்க, எப்படி இருக்கும் சென்னை பட்டணம்? இந்த ஆசை இருக்குதா உங்களுக்கு? எனக்கு இருக்குது. அதான் எனக்கு ஆத்திரமா இருக்கு. எப்போ அதை பார்ப்போம் ஆண்டவரே, எப்போ இந்த எழுப்புதலை பார்ப்போம்? அதனால தான் தூக்கம் வர மாட்டேங்குது. இதை பார்க்க வரைக்கும் விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஓய்வு எடுக்கிறெல்லாம் பல்லவத்துல போய் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். இப்போ விடக்கூடாது. எழுப்புதல் காலம் சமீபித்து விட்டது. தீவிரமா செயல்படணும். ஒவ்வொருவரும் இதை மனதில் பதிக்கணும். சென்னை பட்டணத்திலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும், நீங்க வெறும் இன்னும் எனக்கு வீடு இல்லை, ப்ரமோஷன் இல்லை, இந்த வயிற்று வலிக்குது, இந்த மார்க்கு கிடைக்கல, இந்த கவலையெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சின்ன சின்ன காரியத்தெல்லாம் கவலைப்பட்டு ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். உனக்கு பட்டணத்தையே தர போறேன்றார். நீ என்னடா ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு மார்க்கு கிடைக்க மாட்டேங்குது, இதான் ஒண்ணுமே இல்லாத காரியம். அவர் தேசத்தையே மாற்ற போகிறார், பட்டணத்தையே மறுரூபப்படுத்த போகிறார். பெரிய காரியத்தை எதிர்பாருங்கள். இந்த எழுப்புதலுக்காக தான் ஜெபிக்கணும். சரி, இதுக்காக இப்பதான் ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு ஜெபிக்க போகிறோம். இந்த எழுப்புதல் எப்படி வந்துச்சு? எருசலேமில் இந்த எழுப்புதல் எப்படி வந்துச்சு? எருசலேமில் இயேசுவை வெறுத்தார்கள். அங்கதான் வேதபாரகர், பரிசேயர், பிரதான ஆசாரியர் இயேசுவை கொலை பண்ணுவதற்கு திட்டம் போட்டவர்கள் இருக்கிற இடம் எருசலேம். நீங்க பைபிள்ல பாருங்க, இயேசு எருசலேமில் தங்கினதாக எங்குமே சொல்லப்படவில்லை. அவருடைய ஊழியத்தின் கடைசி வாரத்திலே கூட பகலெல்லாம் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுவார், இரவாகும் போது பட்டணத்தை விட்டு வெளியேறி விடுவார். சென்னை எருசலேம் பட்டணத்துக்குள் இயேசு தங்கினதாக நம்ம பார்க்க முடியவில்லை. ஒன்று கெத்செமனே தோட்டத்திலே வழக்கத்தின்படி இரவில் அங்கே போய் தங்குவார், அல்லது பெத்தானியாவிலே போய் தங்குவார். அப்படிதான் பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறாரு. எருசலேமில் அவர் தங்கினதாக சொல்லப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பட்டணம், இயேசுவை எதிர்த்த பட்டணம், இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு திட்டம் போட்ட ஒரு பட்டணம். இயேசுவுக்கு அங்க ஒரு இடம் கூட இல்லை. அந்த மாதிரி உள்ள ஒரு பட்டணம் தான் எருசலேம் பட்டணம். இப்படிப்பட்ட ஒரு பட்டணம், அவனை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்களே, அந்த கும்பல் நிறைந்த ஒரு பட்டணம் இன்னைக்கு எப்படி மாறிவிட்டாரு? எப்படி இந்த மாற்றம் வந்தது? இதற்கு என்ன நடந்தது? இந்த எழுப்புதல் எப்படி வந்தது? எனக்கு அன்பானவர்களே, ஒரு பட்டணத்தில் எழுப்புதல் வரணும், தேவ திட்டம் நிறைவேறணுமானா என்ன செய்ய வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அந்த பட்டணத்திற்கு பவனியாய் வருகிறார். எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, இயேசு செய்த அற்புதத்தை குறித்து பேசுறாங்க. லாசருவை உயிரோடு எழுப்பி விட்டார், மரித்த 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பி விட்டார். அவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள் பிரபலமாய் பேசப்பட்டு எல்லாரும் துதிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுகிறார்கள். ஆனால் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. அவர் பட்டணத்தை பார்க்கிறார், எருசலேம் பட்டணம், அதற்காக கண்ணீர் விட்டு அவர் அழுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயனால் நலமாயிருக்குமே. எருசலேமே, எருசலேமே,
அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம், இருதயத்தில் ஒரு பெரிய துக்கம். அவர் வேதனையோடு அந்த பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனாயே. உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு உன்னை எப்பக்கத்திலும் நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்ய நாட்கள் உனக்கு வரும். ஒரு பெரிய அழிவேறு சிலைவுக்கு வரப்போகிறாரு, பெரிய தீங்கு வரப்போகிறாரு. அங்க இருக்கிற குழந்தைகள் கொல்லப்பட போகிறார்கள், இரத்த ஆறு ஓட போகிறது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எருசலேம் தேவாலயமே இடிக்கப்பட போகிறது. மிக பயங்கர அழிவை இந்த பட்டணம் சந்திக்க போகிறது. இயேசு அதை அறிந்திருந்தபடியால், இயேசு அதை உணர்ந்திருந்தபடியினால் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். நல்ல கவனிங்க, எந்த பட்டணத்தில் எழுப்புதல் வந்ததோ அதற்கு முன்னால் என்ன நடக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். இயேசு அந்த பட்டணத்தை பார்த்து அழுகிறார். இந்த பட்டணத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது, ஒரு பெரிய அழிவு வருகிறது, இரத்த ஆறு ஓட போகிறது, ஒரு பெரிய பாதிப்பை இந்த பட்டணம் சந்திக்க போகிறது. காரணம், இந்த பட்டணம் ரட்சிப்பை புறக்கணித்து விட்டது, இரட்சகரை புறக்கணித்து விட்டது. அதனால் ஒரு பெரிய அழிவு வரப்போகிறதே. அந்த பாரம் இயேசுடைய உள்ளத்தை அழுத்துகிறது, அவருடைய இருதயத்தை அது கசக்கி பிழிகிறது. நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அவர் அழுதார். என்றால் அதே பட்டணத்தில் அந்த மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் பிரயாசப்பட்டார், அற்புதங்களை செய்தார். அந்த பட்டணம் இயேசுவின் அற்புதங்களை கண்டது. அப்போஸ்தலர் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷ வியாதி கொண்ட மனிதன் இயேசு சுகமாக்கி பட்டணம் முழுவதும் அந்த செய்தி பரவி இருந்தது.